நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷன். யா வெல்கம் டு பக்தி சங்கல்பம். இந்த வாரம் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருப்பா. பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இந்த வாரம் அஜெண்டா வந்து ஸ்டார்ட் வித் ப்ரேயர் அண்ட் திருக்குறளில் 7வது குறள் பொறை உடைமைங்கிற அதிகாரத்துலேருந்து அந்த குறள் பார்த்ததுக்கப்புறம் கெஸ் த க்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. ஸோ போன வாரமே வி ஸ்டார்டட் ஆன் ரகுவீர கத்தியம். கொஞ்சமாக ஒரு மீனிங் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற 3 லைன். கத்தியம் இஸ் அ ப்ரோஸ் இல்லையா? ஸோ 3 சூர்ணிக்கைக்கு அர்த்தம் பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ராமாயண ரிவிஷன். போன வாரம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் அது கற்றுண்டோம், அதோட ரிவிஷன். அதுக்கப்புறம் வேல் வகுப்பில் ஃபஸ்ட்டு 10 ஸ்டான்சாஸ் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ டயத்தை பொறுத்துன்னு வி வில் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. அதுக்கப்புறம் வி வில் எண்ட் இட் வித் முருகனாந்தம். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான அஜெண்டா. நெக்ஸ்ட் ஸ்லைட். காலை வணக்கம். நீங்க யாரு ஸ்டார்ட் பண்ணணும்ங்கறத நீங்க சொல்றீங்களா கௌரி? பாலா காலை வணக்கம். வணக்கம் மாமி. வணக்கம், நமஸ்காரம். சாரி லேட் ஆயிடுது. தட்ஸ் ஓகே மாமி, தட்ஸ் ஓகே. நேத்துக்கு ஜாயின் பண்ணிட்டேன். யார் சொல்லணும் கௌரி இந்த வாரம்? கிரிஜா மாமி. கிரிஜா மாமி, நீங்க திருக்குறளுக்கும் பிரேயருக்கும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கூட. நீங்க பிரேயர் சொல்லிடுங்க 2 டைம்ஸ். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபேத ஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். தேங்க்யூ மாமி. திருக்குறள். எஸ். ஸோ பொறை உடைமைங்கிற அதிகாரத்திலேருந்து திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ இந்த வாரத்துக்கான குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திரும்ப சொல்றேன், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. ஸோ இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல we will split, 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் ஹாஃப் திறனல்ல தற்பிறர் செய்யினும், இரண்டாவது தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு தடவையா? திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஓகே, இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஸோ திறனல்ல தற்பிறர் செய்யினும் அப்படிங்கிற ஹாஃப்க்கு அர்த்தம். ஸோ திறனல்ல அப்படின்னாக்க திறன், தகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த அதிகாரத்துல வரும்போது திறனல்ல தற்பிறர் செய்யணும், ஏதோ ஒரு காரியம் செய்கிறா, தன்னை சார்ந்த ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றா. என்ன விஷயம் அப்படின்னாக்கா திறனல்ல செயல். அப்படிங்கும்போது தகுதியற்ற செயல் அப்படின்னு வரும். பட் இந்த கான்டெக்ட்ல பாக்குறோம் அப்படின்னாக்கா தகுதியற்ற தீய செயல். தீய செயல தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க, எல்லாமே தகுதியற்ற செயல் தான். இந்த இடத்துல அறமற்ற தீய செயல்கள் செய்யும் போது அப்படின்னு அர்த்தம் வருது அந்த இடத்துல. ஸோ அறவழியில இல்லாத செயல்களை செய்யற ஒருத்தரோட செயல்களை பார்த்து இந்த செயல் செய்யறா இல்லையா ஒருத்தருக்கு, அவ எப்படி ஃபீல் பண்றாங்கிறத சொல்றார். நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ அறநல்ல செய்யாமை நன்று, திரும்பி நம்ம அதே காரியத்தை அவளுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 6 குறள்ல பார்த்துட்டே வந்தோம். அதை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. ஏன்னா ஊழ்வினை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு திருக்குறள்ல. ஸோ அதை தப்ப நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர்றாரு. சரி, இந்த 6 குறள்ல பார்த்துட்டோம். இந்த குறள்ல வித்தியாசமா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நொந்து அவ ஐயோ இப்படி ஒரு செயலை நமக்கு செய்யறாளே, அறமில்லாத ஒரு செயலை நமக்கு செய்யறாளே அப்படின்னு தன்னையே நொந்து பாலாம்.
ஏன் நொந்துப்பா அப்படின்னாக்க, ஏன்னா இவாளுக்கு தெரியுமே ஒரு தீய செயல் செய்யறா அப்படின்னாக்க அதுக்கான ஊழ்வினை பயன் அப்படிங்கிறது அவளுக்கு சேரறது பேங்க் பேலன்ஸ் மாதிரி. பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எல்லாருக்குமே ரொம்ப அழகா ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா? ஆனா ஊழ்வினை அப்படிங்கறதும் வந்து சேர்ந்துட்டே வருது ஒரு ஒரு தீய செயல்கள் செய்யும் போது. அத பார்த்து இவ ரொம்ப ஃபீல் பண்றாளாம். ஐயோ எனக்கு போய் இப்படி பண்றானே, இவனோட வாழ்க்கை எப்படி இருக்க போறது அப்படிங்கறத இவ ஃபீல் பண்றா அந்த இடத்துல. நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இவாளுக்கு அது ஏற்கனவே தெரியும் அப்படிங்கறதுனால அந்த தீய செயல்கள் செய்யறவாளுக்கு திரும்ப பனிஷ் பண்ற மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸும் இவா பண்ண மாட்டா. எந்த செயலும் இவா செய்ய மாட்டா அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, அன்பு மிகுதியால சில பேருக்கு நம்ம வந்து நொந்துப்போம். ஐயோ இவன் இப்படி போய் பண்றானே அப்படின்னு சில பேர் மேல இருக்கிற மரியாதைனாலையும் ஒரு அன்புனாலையும் ஒரு நொந்துக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி காமன். ஆனா பிடிக்காதவா நமக்கு செய்யும் போது நொந்து போமா அப்படின்னாக்க ஒரு கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல. ஆனா அதை ஓவர் கம் பண்ணிட்டு விஷயம் தெரியறது அப்படின்னாக்க, ஐயோ அவ தப்பு தான் பண்றா, இந்த தப்புக்கான பலனை அனுபவிக்கவும் போறா, ஸோ அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல நொந்துப்போம், தானே நம்ம நொந்துப்போம், ஐயோ அவன் போய் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃபீலிங் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, அன்பு மிகுதியால இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அங்க நடக்கிறது. இன்னும் அன்பு அவ மேல இருக்கிற கருணையா மாறி அருளா மாறி இருக்கிற இடம் வந்து நம்ம 4 அதிகாரம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம். இப்போ பொறையுடைமை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4த்தையும் ஃபாலோ பண்றவாளுக்கு அன்பு மிகுதியா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அவ நொந்துப்பா தனக்கு பண்ற துயரங்களை பார்க்கும்போது, இவனுக்கு கஷ்டப்பட போறானே பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இந்த குறளுக்கான ஒரு குட்டி அர்த்தம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இந்த 6 குறள்ல இருந்தும் வித்தியாசமா காமிக்கிற ஒரே ஒரு சொல் நோன் வந்து இந்த 7வது குறள்ல இருக்கு. தன்னையே நொந்துக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் வந்து 7வது குறளுக்கான ஒரு குட்டி குட்டி விளக்கம். நீங்க திரும்ப 2 டைம்ஸ் நீங்க சொல்லிடலாம் மாமி. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். கிரிஜா மாமி. சரி நான் 2 டைம்ஸ் சொல்லிடுறேன். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அடுத்த செக்மெண்ட். ஸோ போன வாரம் என்ன க்ஷேத்திரம் பார்த்தோம்? ஏரி காத்த ராமர், மதுராந்தகம். யாராவது ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கா குரூப்ல? Or anyone, would you like to add anything about this temple? இவ்வளவு சைலண்டா இருக்கே இந்த வாரம். நீயே சொல்லிடுப்பா. ஓகே, இந்த க்ஷேத்திரத்துல மேபி யூனோ நான் ரொம்ப ஹைலைட்டா பாக்குறது ஒண்ணுனாக்க, சீதையோட கையை ராமர் பிடிச்சுட்டு இருப்பார். அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். சீதை வாஞ்சே ராமர் பக்கம் சாஞ்சுட்டு இருப்பார். யூனோ அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராமர் டெம்பிள். பொங்கல் சமயத்துல இந்த கோவில் ஒரு உற்சவம் ஒண்ணு உண்டு. அதாவது பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு ராவணனை வென்றதா திரும்ப கொண்டாடிண்டு ராமர் வந்து கோவிலுக்கு வருவார். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு டெம்பிள். சென்னைக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ முடிஞ்சவா எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் ராமர் அனுகிரகத்தோட. அண்ட் ராமர் கோவில் நிறைய இருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டெம்பிள் நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய ராமர். உட்கார்ந்து இருக்கிற கோலத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான கோவில்கள் தான் இருக்கு நம்ம கிட்ட. பட் இது வந்து ரொம்ப ஒரு பிரீத்தியான ஒரு கோவில். ஸோ எப்பெல்லாம் முடியறதோ போய் தர்ஷன் பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப அழகான ஒரு கோவில். நத்திங் மோர் அபவுட் திஸ். எல்லாருக்குமே அந்த இங்கிலீஷ் ஸ்டோரி எல்லாம் தெரியும் இந்த கோவில் பத்தி. எப்படி வந்து காப்பாத்தினார் ஃப்ளட் டயத்துல அந்த ஏரி உடையாம அப்படிங்கறதெல்லாம். ஸோ அதனாலதான் காரண பேர் இவருக்கு ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த கோவிலை பத்தி ஒரு பிரீஃப். மேபி யாராவது தெரியும் அப்படின்னாக்க யூ கேன் ஆட் மோர். இல்லாட்டி வி கேன் கோ டு த க்ஷேத்திரம் ஆஃப் திஸ் வீக். மேபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது. இந்த க்ஷேத்திரத்துக்கான பாசுரங்கள் ஏதாவது பாடியிருக்காளா ஆழ்வார்கள் அப்படின்னாக்க நீங்க இந்த கிளாஸ்ல சொல்லலாம். அப்படி இல்லைனாக்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே குரூப்லயும் நீங்க அப்டேட் பண்ணலாம். யா, தட் இஸ் மை ஒன் ரெக்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
என்ன கோவில்? ஓ, சுவாமியும் அம்பாளுமே போட்டோவோட இருக்காளா? சரி, அப்ப நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா கோபுரத்தை வச்சு நிறைய கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாம் சிமிலரா இருக்கிறதுனால அதுதான் சரி. இல்ல, கோபுரம் பக்கத்துல இங்க பெரிய குளம் இருக்கும். ஸோ அதனால அது போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஓகே, குட் ட்ரை. எனக்கு பிடிச்சிருக்குது. சரி, இதை நீங்க போட்டதுனால சரி, யார் உடனே கொஞ்சம் க்ளூ கண்டுபிடிக்கிறான்னு கொடுக்கலாமே. பார்க்கலாம். நான் க்ளூ எல்லாம் கொடுக்க போறதில்ல அந்த கோயிலை பத்தி. நான் இல்ல இல்ல சுவாமி அந்த படத்தை போட்டதுக்கு ரீசன் சொல்றேன். ஆ, சோ நிறைய பேருக்கு அந்த வெறும் கோபுரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நிறைய பார்த்துட்டோம் இல்லையா ஏ ஏ கோபுரத்தோட. ஏ ஏ ஏ அதுக்காக தான். சூப்பர் கௌரி, ரொம்ப அழகா இருக்கு. சரி, யார் சொல்ல போற இது என்ன க்ஷேத்திரம் அப்படின்னு? என்னப்பா அவ்வளோ சைலண்டா இருக்கேன் இந்த வாரம்? ஊர் வேணா சொல்லலாம். மீன் அந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா சொல்லலாம். கும்பகோணம். மருந்தேஸ்வரர் மாதிரி இருக்க அப்படியா? மருந்தேஸ்வரர் நீளமான இருப்பார். நீளமா இருக்கும். இதுவும் அப்படிதான் இருக்கு கொஞ்சம். இவர் எப்படி இருக்காரு பாக்குறதுக்கு? கும்பேஸ்வரரா? ஆ, ஓகே, கும்பேஸ்வரர். அது கும்பகோணம். சிவன் சிலை கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங் சாஞ்சிருக்குமோ, ஒரு மாதிரி ஷேப் வந்து. புரியல. இதுல இல்ல சிவனோட சிலை வந்து கும்பேஸ்வரர் கோயில்ல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த அதனாலதான் கேக்குறேன் கும்பேஸ்வரர். இல்ல இல்லையே, சாஞ்சிருப்பாரு அவர். சாஞ்ச் இல்ல, சிலை வந்து ஒரு பக்கம் ஷேப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. நல்ல இன்ஃபர்மேஷன். இல்ல, இவர் ஸ்ட்ரைட்டா தான் இருப்பார். ஆனா கும்ப வடிவுல இருப்பார் பேசிக்கா. பிகாஸ் ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் கண்டெயின் பண்ண ஒரு இடம், ஐ மீன் ஒரு வெசல் இவர் ஊழி சமயத்துல. ஸோ அதனால கும்பம் மாதிரி இருப்பார். அதனால தான் அந்த ஊருக்கு கும்பேஸ்வரர்னு பேரு. சரி, அம்பாள் பேர் என்ன? அது யாருக்கா தெரியுமா? மங்களாம்பிகை. குட். சரி, எனிபடி யாராவது சொல்றாங்களா அதாவது இந்த கோவில் பத்தி? உண்ணாமலை மேம், நாளைக்கு அடுத்த வாரம் நீங்க வேணா இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ட்ரை பண்றேன். நான் படிச்சு பார்த்தா சொல்லுவேன், எனக்கு தெரியல. That's okay. That's totally fine. Yeah. So இது வந்து கும்பகோணத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில். சுவாமி பேர் கும்பேஸ்வரர், அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை. இப்பதான் ரீசெண்டா கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால போய் பார்த்துட்டு வாங்க எல்லாரும். இதுதான் இந்த வாரத்துக்கான கோவில். இதை பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் ப்ளீஸ். ஓகே, ரகுவீர கத்தியம் பாலகாண்டம் முடிச்சாச்சு. ஸோ நம்ம டார்கெட் படி ராமநவமிக்குள்ள பாலகாண்டம் முடிக்கணும், ரகுவீர கத்தியம். எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னேன். ஐ பிலீவ் என்ன சொல்றது, ராமநவமி அன்னைக்கும் எல்லாரும் ஆத்துல ப்ராக்டிஸ் சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். ஸோ அதுக்கான அர்த்தங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஒரு லைனுக்கான அர்த்தம் அண்ட் எப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ வில் பி ஆஸ்கிங் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஓவர் த டைம், பிகாஸ் நிறையா நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதனால யாருக்காவது ஆன்சர் தெரியும் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். ஐ வாண்ட் திஸ் லிட்டில் எங்கேஜ்ட் ஒரு செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லவ் டு ஹாவ் எங்கேஜ்ட் செஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்லோகத்தோட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இது மட்டும்தான் ஸ்லோகம், மற்றதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் லைன்ஸ், இட்ஸ் அ ப்ரோஸ். கத்தியம்னாக்கா ப்ரோஸ். ஓகே, இந்த எழுதினவர் வந்து வேதாந்த தேசிகர். எந்த இடத்துல எழுதினார் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. என்னப்பா அவ்வளோ சைலண்ட் இன்னைக்கு? சரி, நானே சொல்லிடுறேன். திருவகீந்திரபுரத்துல இருக்கிற ராமர் லக்ஷ்மணர் சீதை பரிவாரத்தை பார்த்து அந்த இடத்துல கம்போஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் இந்த ரகுவீர கத்தியம். ரிப்பீட் பண்ணுங்க. சாரி, இல்ல கொஞ்சம் திருப்பியும் சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்ல நான் ரிப்பீட் பண்ண சொல்லறச்சே ஐ வில் ஆஸ்க் ஃபார் பீப்புள். நான் அப்ப கூப்பிடுறேன். இல்ல நீங்க இல்லப்பா, அந்த இடம் எந்த இடத்துல எழுதுனான்னு கேட்டு சொன்னேன். எங்க சொன்னாரு? திருவகீந்திரபுரம். திருவேந்திபுரம் இல்லையா?
திருவேந்திபுரம், திருவனந்தபுரம், கடலூர்ல இருக்கு. கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருக்கிற அது திவ்ய தேசம். அங்க இருக்கிற சுவாமி பேர் ஞாபகம் இருக்காது? நீங்க தான் கேள்வி கேட்டு எல்லாரையும் மௌனமாக்கிட்டு. அது ஹயக்ரீவருக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில். ஆமா, ஹயக்ரீவர் பிற்காலத்துல வந்த ஒரு கோவில். பட் ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட், ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னாக்க அங்க இருக்கிற தேவநாத சுவாமி தான் தேவநாத சுவாமி கோவில் தான் ரொம்ப கரெக்ட். தாயார் பேர் ஹேமாம்புஜவல்லி தாயார். ஹேமாம்புஜவல்லி. அங்க உற்சவம் ரொம்ப அழகா நடக்கும். இப்பவும் வேத பாராயணத்தோட நடந்துட்டு இருக்கிற ஒரு அழகான ஒரு க்ஷேத்திரம். ஸோ ரீசெண்டா அங்க போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஸோ அதனால ஐ தரவ்லி என்ஜாய்டு தட். மேல போய் ஹயக்ரீவரையும் பார்த்துட்டு வந்தேன். பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ், பியூட்டிஃபுல் விக்கிரகங்கள். அங்க ரொம்ப அழகா இருப்பார் தேவநாத சுவாமி. அங்க ஒரு சன்னதியில ராமர், லக்ஷ்மணர், சீதையும் ஆஞ்சநேயரோட உண்டு. பொற்சவர் மூர்த்திகளும் உண்டு. அங்க இருக்கிற மூர்த்தியை பார்த்துட்டும் இவர் கம்போஸ் பண்ணதுதான் இந்த ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன். ஓகே மாமி, நோட்டட். யா. ஸோ இந்த கம்போசிஷன் எதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கார் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேதாந்த தேசிகர் இதை கம்போஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ எதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு இதை எழுதினார் அவர். பாலகாண்டம் பார்த்திருக்கோம். பாலகாண்டம் எதுல இருக்கும்? எஸ், நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஹேண்ட் ரேஸ் பண்ண வேண்டாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். பாலகாண்டம் எந்த காவியத்துல இருக்கும்? ராமாயணம். ராமாயணம். வால்மீகியோட ராமாயணத்தை பேஸா வச்சுட்டுதான் இந்த பர்டிகுலர் கம்போசிஷன் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நம்ம நிறைய இடத்துல வால்மீகியோட ராமாயணம் வேர்சஸ்லயும் நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். யா. அண்ட் செகண்ட் திங், இட்ஸ் அ வெரி ஹம்பிள் அட்டெம்ப்ட் ஆஃப் மைண்ட். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தி சப்ஜெக்ட். பட் ராமர் பிடிக்கும், ரகுவீர கத்தியம் பிடிக்கும், ராமாயணம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ஸ்டார்ட் பண்ண ஒரு கிளாஸ் தான் இது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கிவ் மை பெஸ்ட் டு டெல் யூ த மீனிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். யா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஸ்லோகம் ஃபர்ஸ்ட். ஜயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஜயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். ஸோ இந்த அர்த்தம் பார்க்கும்போது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆஸ்ருத சந்த்ராச துவாந்த வித்வம்சன உதயः தேவ்யா சீதையா பிரபாவான் பரம வியோம பாஸ்கரः ஜெயதி அப்படின்னு பிரிச்சுண்டா மீனிங் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும். ஸோ ஜெயதி அப்படின்னாக்க விக்ட்ரி டு யூ, உனக்கு வாழ்த்துக்கள், நீ யூ ஆர் த பெஸ்ட், ஹெயில் தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம். அப்படி ஒரு மங்களமான ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சிருக்கிற ஸ்லோகம். உனக்கு விக்ட்ரி, உனக்கு வெற்றியே எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வெற்றி, அவர் என்னெல்லாம் பண்றார், எப்பேற்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆஸ்ருத சந்த்ராச துவாந்த வித்வம்சன உதயः. இதுல சந்த்ராச அப்படின்னாக்க ரொம்ப பயங்கரமான கஷ்டம், மீள முடியாத துயரம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம். சந்த்ராச துவாந்த அப்படின்னாக்க இருட்டு, பயங்கரமான ஒரு டார்க்னஸ், ஒரு இருட்டு. வித்வம்சன உதயः, வித்வம்சன அப்படின்னாக்க நாசம் பண்ணக்கூடிய ஒருத்தர், நாசம் பண்ணக்கூடிய ஒரு செயல். எதை? மீள முடியாத துயரம், பயங்கர இருட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒருத்தர். உதயः அப்படின்னாக்க உதிக்கிறார், உதயமாறார் அப்படின்னு. யாருக்காக அப்படின்னாக்க ஆஸ்ருத, அதாவது யாரு சரணாகதி பண்றாளோ, யாரு சரண்டர் ஆயிக்கிறாளோ அவளுடைய மீளாத துயரத்தை அவளை இருட்டிலேந்து காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் உதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வருது. சோ இந்த உதிக்கிறார் இல்லையா, அவர் யாரு அப்படின்னாக்க
பரமவ்யோம பாஸ்கரஹ. பரமவ்யோம அப்படின்னாக்க விண்ணுலகம். இந்த இடத்துல வைகுண்டம்னு எடுத்துக்கலாம். விண்ணுலகம். விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய பாஸ்கரஹ, சூரியன் மாதிரி பிரகாசமான ஒண்ணு உதிக்கிறது. அந்த பிரகாசமான ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, தேவ்யா சீதையா பிரபாவான். சீதாதேவியோட இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரகாசமா இருக்கார். அவர் யாரு? வேற யாரும் இல்ல, ராமச்சந்திரமூர்த்தி. தேவ்யா சீதையா பிரபாவான் பரமவ்யோம பாஸ்கரஹா ஜெயதி. அவனுக்கு வெற்றி, உனக்கே வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். சோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வந்து பிரபாவான், பாஸ்கரஹா, உதயஹா அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் எல்லாம் வருது இல்லையா? சோ எதனால இதை எடுத்திருக்காரு அப்படின்னாக்க, சோ ராமாயணத்துல சீதை அக்னி பரீட்சை பண்றான். சோ அக்னி பரீட்சை பண்ணும்போது அக்னி வந்து பரீட்சைக்கு அப்புறம் ராமர் கிட்ட சொல்றது, இது மாதிரி ப்ளீஸ் அக்செப்ட் ஹர், அவ ரொம்ப பியூரா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராமர் சொல்றாரா, அது எனக்கு தெரியாதா, எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா தசரதனோட புத்திரனானா முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்றேன்னு, சீதையை போய் அக்னி பரீட்சை பண்ண செய்யறேனே அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. ஆனா நான் எனக்காக நான் சொல்லல, உலகங்களுக்காகவும் எல்லாரும் சாமானியர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ த லவ் டுவர்ட்ஸ் சீதா அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு லைன்ல எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு அக்னி கிட்ட ராமர் சொல்றார். அதாவது சீதையும் நானும் வேற வேற கிடையாது. பாஸ்கரேன பிரபாயதா. பிரபா அப்படின்னாக்க வெளிச்சம், பாஸ்கர் அப்படின்னாக்க சூரியன். சூரியனையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியுமோ? முடியாது. சூரியன் எப்ப இருந்தாலும் அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல சூரியன் இருக்கும். சோ பிரிக்க முடியாத ஒன்றான சூரியனும் சூரிய கிரணங்களுமா நானும் சீதையும் இருக்கும். அனன்யாகி, எந்த வித்தியாசமும் கிடையாது. மயா சீதா, என்கிட்டேந்து எனக்கும் சீதைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் எப்படின்னாக்க பாஸ்கரேன பிரபாயதா, சூரியனும் சூரிய கிரணங்களா இருக்கக்கூடியதுமான நானும் சீதையும் அப்படிங்கிறது ராமர் சொல்ற ஒரு விஷயம் இன் வால்மீகி ராமாயணம். ஸோ அப்பேற்பட்ட சீதையோட இருந்தாதான் வெளிச்சம் இருந்தாதான் சூரியனுக்கு பெருமை, சூரியனோட வெளிச்சம் இருந்தாதான் சூரியனுக்கு பெருமை. அப்பேற்பட்ட ஒரு கம்பேரிசனை தான் வந்து இவர் ஸ்லோகமா ஆரம்பிக்கிறார். பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹா. அப்பேற்பட்ட வெளிச்சமா பிரகாசமா இருக்கக்கூடிய சீதையோடு இருக்கக்கூடிய நாயகனே உனக்கு வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அண்ட் ஒன்லி ஸ்லோகம் இன் ரகுவீர கத்தியம். இது யாராவது சொல்றீங்களா 2 times? இல்லைன்னா யார் சொல்லணுங்கிறத கௌரி நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். சரவணன் ஜாயின் பண்ணிட்டா? எஸ் சார், நமஸ்தே, கலாவதி. நமஸ்காரம். நீங்க தான் உங்க ரவுண்ட். சார் ஜி ஒரு முறை சொல்றீங்களா? நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். ஜயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. ட்ரை பண்றேன் ஜி. ஜயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. Beautiful. One more time. ஜயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. Beautiful. ஸோ இதுக்கான அர்த்தம், யாரு சரணாகதி பண்றாளோ அவளுடைய மீளா துயரத்தை தீர்ப்பவனே, சூரியனோட வெளிச்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடிய பரம வியோம பாஸ்கரஹா, விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடியவனே, சீதையோட சேர்ந்து ஜொலிச்சுட்டு இருக்கிற ஒருத்தனே உனக்கு வெற்றி அப்படின்னு அழகான அர்த்தம் வருது இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லைடு. ஸோ இது வந்து 3 லைன்ஸ், 3 சூர்ணிக்கை. இந்த 3 லைனுக்கான அர்த்தத்தோட இந்த வாரம் we will conclude. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. ஸோ ஜெய ஜெய மகாவீர. ஸோ சொல்லும்போது
ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் இந்த சொல்லும்போது. ஸோ சில விஷயங்களை நம்ம எம்பசைஸ் பண்ணணும், நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க 2 தடவை சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் எல்லாருக்கும் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே வெற்றி வெற்றின்னு ஆரம்பிக்கிறார். ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு. சரி, ரகுவீர கத்தியத்துக்கு இன்னொரு பேரு ஞாபகம் இருக்கா? நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அந்த ஸ்லைட்லயும் இருக்கு, பார்த்து கூட சொல்லலாம் நீங்க. மகாவீர வைபவம். எஸ், மகாவீர வைபவம். இது வந்து என்னதான் ராமரை பத்தி எல்லாமே சொன்னாலும் பிரசித்தமா இவருடைய ரகுவீர கத்தியம் இஸ் நோன் ஃபார் வீர வைபவங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்து இதை படிச்சாலே இன்னும் ஒரு ஒரு தைரியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன். ஸோ அதனால ஆரம்பிக்கிறதே வந்து மகாவீர அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார் வேதாந்த தேசிகர். யா, ஸோ இந்த மகாவீர அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் ராமாயணத்துல. ஸோ பாலகாண்டம் அப்படிங்கிறதுனால ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைச்சுட்டு போறார். தம் கூட அழைச்சுட்டு போகும்போது மிதிலைக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி நாள் ஒரு இடத்துல ஸ்டே பண்றார். அந்த இடத்துல ஒரு ராஜா வந்து கேட்கிறாரா அவர்கிட்ட, இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ. உங்க சுமதி அப்படிங்கிற ஒரு கிங் வந்து விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கிறாரு, உங்க பின்னாடி 2 பேர் வந்துட்டு இருக்காளே, அவளை பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்க அவ யாரு? தேவதுல்ய பராக்கிரமோ, பயங்கரமா பராக்கிரமசாலியா இருக்கா அவ 2 பேரும் பார்க்கறதுக்கு. அடுத்த லைன்ல சொல்றார், கஜ சிம்ஹ கதி வீரோ, கஜ சிம்ஹ கதி வீரோ. பார்க்கும்போது யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு திமிரு அண்ட் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வீரம், இது ரெண்டுமே அவள்கிட்ட தெரியறது. அவ 2 பேரும் யாரு அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட அந்த கிங் சுமதி கேட்கறதா ராமாயணத்துல வருது. கஜ சிம்ஹ கதி வீரோ. ஸோ பார்க்கும்போதே ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது என்ன அப்படின்னாக்க அவளுடைய வீரம் தோன்றது. ஸோ ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே வால்மீகி வந்து நாரதர் கிட்ட கேட்கிறாரு இல்லையா? அதாவது ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஏன்னா தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் புனி புங்கமம். அதாவது வால்மீகி நாரதர் கிட்ட கேட்கிறார். நாரதர் கிட்ட ஏன் கேட்கிறார் அப்படின்னாக்க நாரதர் வந்து எல்லா வேதங்களையும் கற்று தெரிந்தவர், எல்லாத்தையும் உணர்ந்தவர். ஸோ அதனால லேர்னட் பீப்புளுக்கான ஆட்ரிபியூட் என்னன்னாக்கா அவ போய் சொல்ல மாட்டா, அவ உண்மையை மட்டுமே பேசுவா அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கிறார். அந்த கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் லைன்லயே அவர் அடுத்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, கோன் அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். இந்த உலகத்துல யாருப்பா குணவான், யாரு வீரியவான்? ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து குணத்துல சிறந்தவன் யாரு, வீரத்துல சிறந்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 ஆட்ரிபியூட்ஸ் வைக்கிறார் அவர், அட்ஜெக்டிவ்ஸ் வைக்கிறார் அந்த இடத்துல. அதுல ஃபர்ஸ்ட் 2 அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா குணவான் வீரியவான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. ஸோ ராமர்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது அவர் குணத்துல சிறந்தவர், வீரத்திலையும் ஈக்குவலி சிறந்தவர். அதனால ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது ரகுவீர கத்தியத்தோட ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது மகாதீர தௌரேய அப்படின்னு வருது. ஸோ தீரன் அப்படின்னாக்க யாரு அப்படின்னாக்க எந்த நேரத்திலையும் எதுக்கும் கலங்காதவன் தீரன். அதாவது அன்னைக்கு தசரதன் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா உனக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்க போறது அடுத்த நாளைக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தா அப்படிங்கும்போது அந்த இடத்துலயும் ஸ்திரமா சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு, இல்லப்பா உனக்கு கிடையாது, உன்னோட சித்தி வந்து நீ வனவாசம் போகணுன்ட்டா, அதுவும் 16 வருஷம் போகணுன்ட்டா, நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். அதுக்கும் அவர் கலங்காம சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸோ எந்த விதத்திலையும் கலங்காம இருக்கக்கூடிய ஒருத்தர், டிவோட்டடா இருக்கக்கூடிய ஒருத்தர் தீரன். மகாதீர தௌரேய அப்படின்னாக்க எதுக்கும் அசையாதவர், அதாவது திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தர். தௌரேய அன்மூவ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கஷ்டத்தை கண்டும் பயப்படாத ஒருத்தர், வெற்றியை கண்டும் பயப்படாத ஒருத்தர். வெற்றியை கண்டு பயப்பட வேணாம், வெற்றியை கண்டு அதுவும் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ இன் எனி ஃபார்ம் இல்லையா?
சோ அப்பேற்பட்ட திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தௌரேய, மகாதீர தௌரேய அப்படிங்கிறது 2வது லைனுக்கான அர்த்தம். சோ ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய இத பார்த்தாச்சு. அடுத்த லைன் தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய. சோ இந்த இடத்துல சோ தேவ சுரர்கள்னாக்க தேவர்கள்னு தெரியும். இந்த இடத்துல தேவர்களை முன்னாடியே சொன்னதுனால தேவ அசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர, அதாவது தேவர்களும் அசுரர்களும் போரிடும் போது சமர அப்படின்னாக்கா யுத்தம், சமய அப்படின்னாக்க ஒரு டயத்துல சண்டை போட்டு இருக்கா, எல்லா டயத்துலயுமே சண்டை போட்டு இருக்கா. சமுதித அப்படின்னாக்க சமுதித அப்படின்னாக்கா குரூப்பிசம், அதாவது தேவர்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கா, அசுரர்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு தித்தி அதித்தி இருக்கா இல்லையா, தேவர்களுடைய அம்மா எல்லாம் அதித்தி, தித்தியோட குழந்தையில எத்தனை பேரும் அசுரர்கள். ஸோ அந்த இடத்துல அவ பரமாத்மா கிட்ட வேண்டிக்கிறாளாம், நீ காப்பாத்து. நிகில நிர்ஜர, நிர்ஜர அப்படின்னாக்க ரிமூவல், நிகில அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா, நிர்தாரித நிரவதிக மகாத்மிய. நிரவதிக மகாத்மியன, மகாத்மியனா கிரேட்னஸ் எல்லாருக்குமே தெரியும். நிரவதிக மகாத்மிய அப்படின்னாக்க அன்லிமிட்டட். நீ எப்பவுமே யூ ஆர் நாட் பவுண்ட் பை எனிதிங், யூ ஆர் அன்லிமிட்டட். உனக்கு லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டடா அவளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒருத்தன் நீ, அதனால நீ காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறா அந்த இடத்துல. சோ பகவானும் அவளுக்காக அவ வேண்டிக்கிறத பண்ணறதுக்கு ரெடியா இருக்கார். சோ அப்பேற்பட்ட ஒருத்தர். சோ தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய அப்படின்னு வருது. இதுதான் 3rd லைன். சோ இது இந்த 3 லைனுக்கான அர்த்தங்கள் பார்த்தோம். இது யாரு சொல்லணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க கோரி எனக்கு. ஒரு நிமிஷம். உண்ணாமலை மேம். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய. இன்னொரு தடவை. ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய. சோ அப்பேற்பட்ட கிரேட்னஸா இருக்கக்கூடிய ராமருடைய பராக்கிரமத்தை அடுத்தடுத்த சூர்ணிக்கையில நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. சோ இதுதான் இந்த வாரத்துக்கு இந்த 3 சூர்ணிகா பிளஸ் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் ராமாயணம், ஏகஸ்லோகி ராமாயணம். யார் சொல்லணும் கௌரி? சரஸ்வதி நடராஜன். நமஸ்காரம் மாமி, இருக்கீங்களா? இருக்கமா. ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனுஷா கிரஹீத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல காரியானுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமாம். இன்னொரு தடவை. ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனுஷா கிரஹீத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல காரியானுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமாம். பியூட்டிஃபுல், தேங்க்யூ மேம். ஸோ அடுத்த செக்மெண்ட். ஸோ வேல் வகுப்பு பாலா எஸ் அவ எடுத்திருப்பா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்தவுட் ஆஃப் ரிவைசிங் வேல் வகுப்பு. ஸோ ஒருத்தரும் ஒரு ஸ்டான்ஸா 2 தடவை சொல்லுவேன். நீங்க நேம் சொல்லுங்க கோரி, அவ ஜாயின் பண்ணிப்பா. ஸ்ரீதலா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும். பருத்த முலை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி
விழிக்கு நிகராகும். இது வந்து ஒரு மீட்டர்ல சொல்லியிருப்பாரு இல்லையா பாலு? ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? பருத்த முலையிற் சிறுத்த இடை அப்படியா? பருத்த மூளை சிறுத்த ஈடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த ஈதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். அதாவது நான் வந்து கத்துண்ட போது இதுக்கு முன்னாடி இன்னொரு லைன் உண்டு ஆக்சுவலா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை. அதை சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதை. அண்ட் ஒரு ஸ்டான்ஸாக்கு அப்புறமும் நான் சொல்லுவேன். பட் அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இதுல இருக்கிறத அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? சோ திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை. இது ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்டான்ஸாக்கு அப்புறம் திரும்ப அது வரும் இல்லையா? ஸோ ஆனா அது வந்து லிரிக்ஸ்ல இருக்காதுங்கிறது என்னுடைய ஐ திங்க் ஸோ. ஸோ அதனால அது இல்லைன்னா தெரியும்னா நீங்க சொல்லுங்க அது. சரியா? எனக்கு தெரியாதது. தட்ஸ் ஓகே. நான் லிரிக்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த வாரத்துல இருந்து நான். சோ பட் அதுவும் அது வேல் வகுப்புல ஆக்சுவலா வந்து இது லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் இது வரும். அந்த திருத்தணியில் அப்படியா? வேல் மாறல தான் முதல்ல ஆரம்பிக்கும். வேல் மாறதுக்கு இல்லையா? வேல் மாறல தான் அந்த திருத்தணியில் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே. வேல் வகுப்புல வந்து பருத்தமலை தான் ஆரம்பிக்கும். அப்படியா? சரி. ஆமா. வேல் வகுப்புல லாஸ்ட்ல இருக்கு திருத்தணியில். ஓகே, அந்த லிரிக்ஸ் இருக்குனா தட்ஸ் ஓகே. ஆமா. ஓகே. அடுத்த ஸ்டான்ஸா ஸ்ரீமதி மாமி. அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் வரதோட நமஸ்காரம். இங்கிலீஷ் லிரிக்ஸ். ஓகே. பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்து இடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்து இடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும் கோரி? லதா மாமி. நமஸ்காரம். நான் அது படிச்சதுல ட்ரை பண்றேன். எஸ் லைட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்த முது இந்த லைன் தானே? இதேதான். பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும். எஸ். அடுத்த தெரியல மாமி. வச்சுருக்கேன். எனக்கு திருப்புகழ் புக் இருக்கு, அதை பார்த்துதான். ஓகே. மைத்திலிமா. சொல்லணுமேபா. சாவித்ரி உதித்தரலும் ஒரு சொல்லட்டுமா? ஹலோ. திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலை. பசித்த அழகை முசித்த அமுது முறைப்படுதல் விழித்து. இது எப்படி படிக்கணும்பா? பசித்து, அதாவது பிரிச்சு அழகா கொடுத்திருக்காரு பாலு நமக்கு. பசித்து ஃபோர்த் லைன். அவுணர் பசித்த அழகை அவுணர் முசித்த அமுது பிரிச்சு படிக்கணும். பசித்து அழகை பிரிச்சு படிக்கணும். இல்ல எனக்கு ஃபோர்த் லைன். அவுணர் உரத்து உதிர. அவுணர் உரத்து உதிர நினைத்து தசைகள் புசிக்க அருள் நேரம். நினைத்தசைகள் புசிக்க. சொல்லட்டுமா திருப்பி? எஸ். பசித்த அழகை முசித்தாமது முறைப்படுதல் முடித்து அவுணர் உரத்து உதிர நினைத்து தசைகள் புசிக்க அருள் நேரம். எஸ். அடுத்த ஸ்டான்ஸா. இதுல யூடியூப்ல வந்து
இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் வருது, பேராகிராஃப் வருது இல்லையா? அவ என்ன பண்றா, நான் திருத்தணி உதிக்கிற அது சொல்லிட்டு இத சொல்லுவா, அகைன் திருப்பி அந்த திருத்தணி இதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிப்பாவா. ஆமா ஆமா. இல்ல அது இல்ல வந்து இவர் வேல் சொல்லி மாறல்னு கொடுக்கும் சொல்றா. போதுமே அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. இல்ல சொல்லி கொடுக்கும் போதே அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. அப்பதான் அவர் சொல்லி கொடுத்ததே அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. எஸ்ல என்ன விட்டே இல்ல சாவித்ரி. பாலா சொல்லுங்க மாமி. அத்தனை வாட்டி அந்த திருத்தணி உதித்தல் மறுத்தர வாட்டி கேட்டதுனாலதான் அது கரெக்டா மனசுல பதிஞ்சிடுது. ரொட்டீனா வரா மாதிரி அது எவ்ரி டைம் அது ஸ்டான்ஸா வந்துட்டே இருக்கு அதுல. இல்ல எனக்கும் அவர் சொன்ன ஞாபகம், பட் அந்த கிளாஸ் கண்டினியூஸா நான் அட்டெண்ட் பண்ணாததுனால எனக்கு தெரியல. அதனாலதான் ஐ லீவ் இட் அப் டு யூ. இல்ல 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 எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒரு வாட்டி சொல்லி 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 சொல்லும் போது கண்ணுல பார்த்துட்டு படிக்கும்போது ஞாபகம் ஆயிடும், மனப்பாடம் ஆயிடுச்சு அது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாமி. அடுத்த ஸ்டான்ஸா. தேங்க்யூப்பா. எஸ் தேங்க்யூ மேம். சாவித்ரி மாமி நீங்க சொல்லிடுங்க. அதான் எஸ் என்ன விட்டு போயிடுச்சேன்னு கேட்டேன். நமஸ்காரம்ப்பா சொல்றேன். நமஸ்காரம். இல்ல நான் அந்த ஆல்பபெட்டிக்கல் வரல, வேற இதுல வந்தேன். அப்படியா? ஓகே ஓகே சாரி, நான் ஆல்பபெட்டிக்கல் விட்டு போயிட்டேன். ஓகே சொல்றேன். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் பகப்பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகப்பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தனக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை. எஸ். அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணுங்க? ஒரு நிறைமதி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலாமாமி. நமஸ்காரம். ட்ரை பண்றேன். எஸ். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதலற களையும் எனக்கு ஓர் துணையாகும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதலற களையும் எனக்கு ஓர் துணையாகும். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அடுத்த ஸ்டான்ஸா ராஜேஸ்வரி மாமி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. ஸ்ரீ சந்திரிகா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தருக்கி நமன் முறுக்க வரி நிருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். இன்னொரு முறை படிக்க. இன்னொரு தடவை. எஸ்.
இது மட்டுமா ஃபுல்லா படிக்கணும்? இது மட்டும்தான், இது மட்டும். தருக்கி நமன். தருக்கு நமன் முறுக்க வரி நிருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாமி. அடுத்தது அடுத்து பிரீதா ப்ரமோட். ஓகே, வேற யார் சொல்லணும்? பூர்ணிமா மேம். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேள் விஜி. திரிபுர சுந்தரி. ஓகே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண அழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். இந்த ஒரு தடவை. ஓகே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண அழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அடுத்தது பூர்ணிமா மேம். Actually she came. ஆமா. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையது ஆகும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையது ஆகும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மாமி. அப்புறம் சரஸ்வதி. எஸ், நமஸ்காரம். நமஸ்காரம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. புவனா பாஸ்கர். ஓகே. சசிகலா. அவ மியூட்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு. ஓகே. வித்யா ஸ்ரீதர். சாரி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. Beautiful. புவனா மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. புவனா மாமி. ஓகே.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கீரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கீரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க விசை ததிர ஓடும். Beautiful. சாய் லட்சுமி மாமி. சொல்றேம்மா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிர் கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரைத்து கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்த தலைகள் சிரித்து எயிர் கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. Beautiful. Thank you, Mami. முடிஞ்சிடுது எல்லாருக்கும். ப்ராபபிலி முன்னாடி சொன்னவா வேணா சொல்லலாம். இந்த லாஸ்ட் இதோட முடியறது ஆக்சுவலா. ஆமா, கரெக்டா எடுத்துப்போ. யாராவது ஒருத்தர் ஃபுல்லா ட்ரை பண்றாடா? All 15 together. நான் பண்ணவா? அது நான் பண்றேன். நான் பண்ணவா? ஓகே. சரஸ்வதி மாமி ரைட். வேற யாரன்னு சொல்லலாம். வேற யாரன்னு சொல்லலா? இல்ல டைம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. இல்ல வேற யாரன்னு கேட்டாளா அது மாதிரி? கேக்குறா. ஐ திங்க் இன்னொரு சரஸ்வதி கேட்டா மாமி கேக்குறதா நான் பேசுறது? மாமி சரஸ்வதி மாமி பாருங்க. வேற யாரன்னு பாடுனா பாட்டும். நான் யாருன்னு பாடுனா பாட்டும், இல்லைன்னா நான் பாடுறேன். பாடுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குறதாப்பா? நீங்க பாடுங்க. ஃபுல்லா போடுறீங்களா? அந்த பண்ணிட்டு எனக்கு அந்த இது ஒவ்வொன்றுத்துக்கும் திருத்தணியும் சொல்லவா? இல்ல, தட்ஸ் ஓகே. உங்க சௌகரியம் எதுவோ, உங்களுக்கு எது சௌகரியமோ அது. சரி, ஓகே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனக்கை முக படக்கரட மதத்தவளகு ஜக்கடவுள் பதத்திரு நிகழத்து முளை தெரிக்காரமாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும். நெக்ஸ்ட் இதுவா? அது திருத்தணியில் உதித்தருளும். நெக்ஸ்ட் இதுவா? பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் புறத்துதிர நினைத்த சிகள் புசிக்க அருள் நேரும். நான் எனக்கு இது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வாட்டி முடிச்சு வருது. சூரர் ஓகேவா? சூரர் கரெக்ட் தான். சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதி தனக்கும் அரி தனக்கும் நரத்தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒளி. ஓகேமா. சுடற்பருதி ஒளிப்ப நில சுடற்பருதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி பிரபையை வீசும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் கருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த இறை கழற்கு நிகராகும் தலத்தில் உலக கணத்தொகுதி கழிப்பின் உண அழைப்பதன மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும்
தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்து குடர் சிவத்து துடைய நச்சிகையில் விருப்பமுடு சூடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திசைகிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும். சினத்த உடர் எதிர்த்தரண கணத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்திய இரு கடித்து விழி விழி தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூப்பா. அடுத்தது ஆந்தம். நீங்க சொல்ற கௌரி, நீங்க எதுவும் சொல்லல இன்னைக்கு. எது 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 சொல்லணும்? ஆந்தம். இல்ல வேற யாராவது சொல்ல ஆசைப்படுறாளான்னா கேட்கல. ஏன்னா டைம் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. ஓகே, இல்லாட்டி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரி, சொல்லிட்டு மாதா முருகன் அர்த்தம். சொல்றேன் சார். இவ குஹ குமர பராச்சல பதி வாயுரை செந்தளி பழங்காமுறிவாட் திருவேரகம் முறை கண்டாம். செங்கதிர் நிகழ்த்தணி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய். தவமருளாராதாரா தவமுனிவர பணி வீரா தாதா கருண சுபோதா. ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா. சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. பியூட்டிஃபுல். தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலி அந்த ஒரே தன்யவாதகப்பா. சொல்லுங்க. ஹலோ, அது இந்த இது வேல் வகுப்பும் போது சார் பாலா சார் வந்து வேல் வகுப்புக்கும் வேல் மாறலுக்கும் உள்ள கம்பேரிசன் பண்ணினார். ஒரு ஃபிபனாச்சி சீரீஸ் மாதிரி பண்ணினார். இதுல இருந்து ஒரு லைன் எடுத்து அதுல இருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காட்டினார். ரொம்ப அழகா பண்ணியிருந்தார். அது வெரி நைஸ். எப்படி அது வேல் வகுப்பு அண்ட் வேல் மாறல். ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருந்தது அது. அந்த டியூன் வந்து ஆளாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் நாங்க படிச்சிருந்தோம். That's okay. Okay. Okay, thank you. That's totally fine. Nice class. Thank you. Yeah. நமஸ்காரம்மா. ಧನ್ಯವಾದಗಳು. Namaskar. ಧನ್ಯವಾದಗಳು. Thank you. ಧನ್ಯವಾದಗಳು. Thank you. ಧನ್ಯವಾದ.